நம்ம ஜீவானந்தத்தையும், பார்கவியும், நம்ம கௌதமும், ஈழவேணியும் சேர்ந்து காப்பாத்த போறாங்க. ஸோ அது என்ன மாரி கதைக்களத்துல வரும்னு சொல்ற ஒரு சின்ன கெஸ்ஸிங் தான் நம்ம இந்த வீடியோல இருந்துட்டு பார்க்க போறோம். ஸோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு மண்டபத்துக்கு வரதையே ரொம்ப நேரமா காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ கௌதம் அப்படிங்கிற கேரக்டர் தான் முழுக்க முழுக்க ஜனனி அப்படிங்கிற கேரக்டருக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப கட்ட கதைக்களத்துல இருந்துட்டு காமிச்சாலும், ஆனா அந்த கௌதமுடைய கேரக்டரான ரோல தான் இருந்துட்டு நம்ம ஜீவானந்தம் இப்ப பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்துட்டு தெரியுது. ஸோ திரும்பவும் இருந்துட்டு அந்த கௌதம் அப்படிங்கிற அந்த கேரக்டர் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, கதைக்களத்துக்குள்ளார இருந்துட்டு ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டா இருந்துட்டு இப்ப கொண்டு வரவும் இருந்துட்டு போறாங்க. அதுவும் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம முழுக்க முழுக்க நம்ம ஜனனிக்கு சப்போர்ட்டா அதுவும் ஒரு மாசான என்ட்ரியோட ரீஎன்ட்ரில இருந்துட்டு இப்ப நம்ம கௌதம் இருந்துட்டு வரப்போறாங்க. ஸோ அவங்க இருக்கிற வீட்டை இருந்துட்டு கரெக்டா இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, புலிகேசி இருந்துட்டு கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்கு பக்கமாவே இருந்து நெருங்கிட்டாங்க. அப்படி நெருங்கும்போது அங்க ட்ரோன் கேமரா வச்சு இருந்துட்டு செக் பண்ணும்போது இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம ஜீவானந்தமும் பார்கவி இருக்கிறத புலிகேசி கண்டுபிடிச்சு கையும் களவுமா இருந்துட்டு நம்ம ஜீவானந்தத்தை இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, கன் பாயிண்ட்ல நிக்க வச்சு இருந்துகிட்டு நம்ம புலிகேசி பிடிக்க போறாங்க. அந்த சமயத்துல பின்னாடி வந்து இருந்துட்டு நம்ம புலிகேசிக்கு பின்னாடி இருந்துட்டு கன் பாயிண்ட்ல இருந்துட்டு நம்ம கௌதம் வச்சு நம்ம ஜீவானந்தத்தையும் பார்கவியும் இருந்துட்டு காப்பாத்த போறாங்க. நீ யாரா, நீங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு புலிகேசி கேட்கும்போது, டேய் என் தோழர் மேலேயே நீ இருந்துட்டு கை வைக்கிறியா, ஒழுங்கும் ஆளுங்க எல்லாத்தையும் கண்ணை கீழே வைக்க சொல்லினா அவன் தலை செதறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலிகேசி இருந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிரட்ட போறாங்க. அப்ப இளவரசியை இருந்துட்டு அங்க கூடவே இருந்துட்டு நம்ம கௌதம் கூடவே இருந்துட்டு இருக்கவும் இருந்துட்டு போறாங்க. ஸோ எல்லாரும் கன் போட்டுட்டு அந்த கன்னை இருந்துட்டு ஒரு ஓரமா இருந்துட்டு வைக்க சொல்லிட்டு எல்லாத்தையுமே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கியிருந்த அந்த ரூம்குள்ளார கூட்டிட்டு போய் உள்ற அடைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ஜீவானந்தத்தையும் பார்கவியும் இருந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா காப்பாத்தி நம்ம கௌதம் இருந்துட்டு கூட்டிட்டு போறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு நீ எப்படி வந்த, நாங்க இங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும், உனக்கு இங்க என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு நம்ம கௌதம் கிட்ட இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவானந்தம் இருந்துட்டு கேட்க போறாங்க. ஸோ அப்படி கேட்கும் போதுதான் இருந்துட்டு நம்ம ஜீவானந்தத்துக்கு இருந்துகிட்டு தெரிய போகுது, அதாவது வேற ஒரு வேலை விஷயமா இருந்துகிட்டு ஏதாவது ஒரு பில்டிங்கோ ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா ஏதாவது ஒரு ஒர்க்கர் சம்பந்தமா இருந்துட்டு திரும்பவும் இருந்துட்டு கொடைக்கானலுக்கு இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருந்துட்டு வந்திருக்க போறாங்க. அப்படி வந்திருக்கும் போது அங்க எந்த ரூம்ல இருந்துட்டு அவங்க தங்கியிருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்துட்டு சாவி வாங்கினாங்க இல்லைங்களா, அவங்கள வழியில இருந்துட்டு நம்ம கௌதம் பார்த்துருக்க போறாங்க. ஸோ ஜீவானந்த சார் தான் பார்க்க போறீங்களா, பரவாயில்ல நீங்களும் ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசும்போது, எனது ஜீவானந்தர் தொல்லர் இங்க வந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கும்போது, ஆமா அவருடைய வீட்டுல பழைய வீட்டுல தான் அங்கதான் தங்கிட்டு இருக்காருன்னு சொல்லி சொன்னேன். சரி அவரை சும்மா நார்மலா சந்திச்சு பேசிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி யதார்த்தமா தான் நம்ம கௌதம் அங்க வந்திருக்கும் போது அங்க அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம ஜீவானந்தம் இருக்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம ஜீவானந்தத்தை இருந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கௌதம் இருந்துட்டு காப்பாத்தி இருந்திருக்க போறாரு. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொரு சைடு இருந்துகிட்டு நம்ம தர்ஷன் இருந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுயநினைவே இல்லாத ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கிறது இருந்துட்டு தெரியுது. ஸோ இதனால இருந்துட்டு டாக்டரை வர வச்சு இருந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம சக்தி பண்ண பிரச்சனைல டாக்டரும் வராங்க, ட்ரீட்மெண்ட்டும் இருந்துட்டு கொடுக்குறாங்க. இதுக்கு மேல இந்த மாதிரி மாத்திரையெல்லாம் இருந்துட்டு நீங்க கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இருந்துகிட்டு ஏதோ நீங்க ஒரு மெடிசன் கொடுத்து அவனை இருந்துட்டு சுயநினைவு இல்லாம இருக்கிற மாதிரி இருந்துட்டு பண்ணி வச்சிருக்கிறீங்க, அதனால தான் இவன் இப்படி இருக்கான், இப்படி இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு இருந்துட்டு உயிருக்கே உனக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்துட்டு எச்சரிச்சுட்டு என்ன மாதிரி மெடிசன் கொடுத்துருக்காங்க, அவனுக்கு என்ன மாதிரிலாம் அதனால பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்தியை கூப்பிட்டு தனியா இருந்துட்டு பாத்தீங்கன்னா டாக்டர் வந்துட்டு சொல்ல போறாங்க. ஸோ அப்படி சொல்லும் போது இருந்துட்டு முழுக்க முழுக்க இருந்துட்டு அவங்க இருந்துட்டு போதையிலே வச்சிருந்து அவனை இருந்துட்டு சுயநலமற்றவனா இருந்துட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்துச்சு அப்படின்னா இருந்துட்டு அவனுடைய உடல்ல இருந்துட்டு மூளைகள் பாதிக்கப்பட்டு இருந்துகிட்டு அவன் இருந்துட்டு சுயநினைவு முழுக்க முழுக்க இழந்து போற மாதிரி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது இப்படி இருந்துட்டு தொடரக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு அவனை சேஃப்டியா இருந்துட்டு பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு நம்ம சக்தி கிட்ட டாக்டர் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போறாங்க. ஸோ இது இருந்துட்டு நம்ம சக்தி இருந்துட்டு பாத்தீங்கன்னா ஆதி குணசேகரன் இப்படி மருந்து கொடுத்து நம்ம பையனை வீணாக்கி வச்சிருக்காங்க, இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாம் தூம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்தி இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆதி குணசேகரன் இருந்துட்டு குதிக்க போறாங்க. ஆமா இங்க அவனை ஒழுங்கா பொறுப்பு பார்த்துக்கிறதுக்கு ஆள் யார் இருக்கிறா, நீ எப்ப பார்த்தாலும் இருந்துட்டு அந்த ஜனனி பின்னாடியே இருந்துட்டு சுத்திட்டு இருக்காரு, இவங்க எல்லாம் கல்யாண வேலை பார்த்துட்டு இருக்காங்க, யார் அவனை பார்த்துக்கிறதுக்கு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதி குணசேகரன் இருந்துட்டு கத்தும் போது, இனிமேட்டு நான் பார்த்துக்கிறேன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்தி இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தர்ஷன் கூடயே இதுக்கு மேல இருந்துட்டு இருக்க போறாங்க. இன்னொரு சைடு இருந்துட்டு அங்க இருந்துட்டு தப்பிச்சு நம்ம ஜீவானந்தமும் கௌதமும் பார்கவியும் இருந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த கதவை இருந்துட்டு உடைச்சிட்டு பின்னாடியே துரத்திட்டு இருந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம புலிகேசி வர போறாங்க. எப்படியோ கொடைக்கானல் விட்டு கீழே இறங்கி வந்து மண்டபத்துல இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்கவி இருந்துட்டு சேர்க்கணும், அங்க இருந்துட்டு அந்த மேரேஜ் நடத்தணும். இன்னொரு சைடு இருந்துகிட்டு கிடைச்சாங்க அப்படின்னா நம்ம பார்கவியே இருந்துகிட்டு ஜீவானந்தையும் என்கவுண்டர்ல போட்டு தள்ளுற அளவுக்கு இருந்துட்டு நம்ம புலிகேசி இருந்துட்டு விரட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம கௌதமும் இருந்துட்டு இணைஞ்சிருக்கிறதுனால கதைக்களம் இன்னும் விறுவிறுப்பமும் இருந்துட்டு சூடு பிடிச்சிருக்கும் அப்படின்னு இருந்துட்டு சொல்லலாம். ஸோ அடுத்த கட்ட கதைக்களங்கள் இப்படிதான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேங்க. இல்லை வேற எந்த மாதிரி கதைக்களங்கள் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.